ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் அவருக்கு இஷ்டம் தான் ப்ரோ. சிஸ்டர் அவருக்கு இஷ்டம், நமக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவருக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு. டேய் என்னடா காலையில இஷ்டம் கஷ்டம்ன்ற ஒண்ணுமே புரியல அப்படின்னா நான் பேசினா புரியாது. நான் மனுஷன். தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசியை கொண்டு எழுதுற வார்த்தை இன்னைக்கு தீர்க்க தரிசனமா என்ன மறைச்ச ஆண்டு உங்களுக்கு தடைப்படப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட்? நான் வார்த்தைக்குள்ள போய் மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே என்ன மறைச்சு பேசுங்க ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 27 அதிகாரம் 5 வசனத்துல, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் மகாபலத்தினாலையும் ஓங்கிய புயத்தினால தான் நம்மளை மட்டும்தான் கைகள செஞ்சார். நம்ம தாத்தா பாட்டி ஆதாம் மட்டும்தான் செஞ்சாரு. ஆமா, ஏவாளையும் செஞ்சார்ல விழாவில் எடுத்து. நம்மளை மட்டும் தான் கையில பண்ணார். நமக்கு வேணுங்கிறத பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இஷ்டமானதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுத்தா நம்மளை அது பாதுகாக்கும், எது பலப்படுத்தும், எது உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி எது நமக்கு மேலானவைகளுக்குள்ள கொண்டு போகும், எது நமக்கு சிறந்தவைகளை தரும், எது நமக்கு பெரியவைகளை தரும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா பிரதர் சிஸ்டர், நீங்க நமக்கு இது கிடைச்சா எல்லாருக்கும் சரி ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப குட்டி. அவருக்கு அது ஒரு அற்பமான காரியம். அதோட பெருசா தான் பிளான் பண்ணாரு. ஒரு விஷயத்த உங்களுக்கு தரல அப்படின்னா அவருக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அவர் அதோட சிறந்தது வச்சிருக்காருன்னு அர்த்தம். இதான் விஷயமே. நான் ஸ்டார்டிங்ல கொலை பண்ண பாத்தீங்களா, அவருக்கு இஷ்டம் தான். ஆனா நமக்கு தான் கஷ்டமா இருக்கு, நம்ம வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்களும் அவர் இஷ்டப்படி யோசிக்க ஆரம்பிங்க. கஷ்டமே இல்லாம, கவலையே இல்லாம, ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியம் உங்களுடைய கரத்துல வந்துரும். அது பெரியசா இருக்கும், மேலானதா இருக்கும், சிறந்ததா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க பிரதர், புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு நான் ஜெபிக்கிறேன் கொடுக்கல, இல்ல நோ 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 நோ. அவர் ஒரு சில காரியங்களை தாமதம் பண்றாருன்னா தரமானதா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். புரியும்னு நினைக்கிறேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இடைப்பட்டிருக்காரு. கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கண்ணீரை தொலைச்சிட்டு, கவலையை மறந்துட்டு, கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு இஷ்டமான வார்த்தைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கஷ்டம் எல்லாம் மாறி, கவலைகள் எல்லாம் நீங்கி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். குட்டி ஜெபம் மட்டும் பண்ணிட்டா. அன்பின் தேவனே அப்பா, நான் ரொம்ப அழகா தெளிவா பேசியிருக்கேன். இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களையும் மேன்மையான காரியங்களையும் சிறந்த காரியங்களையும் வச்சிருக்கீங்க. ஆனா அவங்களுக்குன்னு இஷ்டமான ஒரு சில காரியங்களை வச்சிருக்கீங்க. ஆனா அவங்க இஷ்டப்படி அவங்க இவ்வளவு நாள் செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. தெரியாம செஞ்சிருப்பாங்க, அறியாமல செஞ்சிருப்பாங்க. அவங்க இஷ்டப்படி அவங்க ஆசைப்படுறதெல்லாம் அவங்கள வீணடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அதனால நீங்க அதை கொடுக்காம இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, அவங்க இஷ்டம் என்ன என்பது புரிந்து அவர்கள் கஷ்டம் நீங்க உங்களுடைய வல்லமையின் கரம் அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. நன்கு அறிந்தவர். இப்ப நான் ஜெபிக்கிற நேரத்துல அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மாற்றப்படட்டும். அப்பா, அவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஹதமாக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேல இறங்கட்டும். பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, சுகப்படுத்துங்க. அவர்களுக்கு இஷ்டமானதல்ல, உமக்கு இஷ்டமான தரமான காரியங்கள், பெரியவைகள், மேலானவைகள், அப்பா சிறந்தவைகளை அவர்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சகோதரி தாழ்த்துறேன், வெறுமையாக்கிற ஒப்பு ஒரு ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் இட். காட் பிளஸ் யூ.